ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமத் பாகவதம் சதுர்த்த ஸ்கந்தம். ஸ்வயம்புவ மனுவின் புதல்விகளுடைய சந்ததியை கூறுதல். ஸ்ரீ மைத்ரேயர் சொல்கிறார், வாராய் விதுரனே, நீ ஸ்வயம்புவ மனுவின் சரித்திரத்தையும் அவனுடைய சந்ததியையும் பற்றி வினவினாய். அதில் ஸ்வயம்புவ மனுவின் சரித்திரத்தை மொழிந்து அவனுடைய சந்ததியை சொல்லுவதாக தொடங்கி முதலில் தேவகூதியின் விருத்தாந்தத்தை ஆரம்பித்து கபில சரித்திரம் வரையில் சொன்னேன். இனி மனுவின் சந்ததியை பற்றியே சொல்கிறேன், கேட்பாயாக. மனுவுக்கு சதரூபை என்பவள் பாரியை. அவனுக்கு அந்த சதரூபையினிடத்தில் ஆகூதி என்றும் தேவகூதி என்றும் பிரசூதி என்றும் பெயர் பெற்ற 3 பெண்கள் பிறந்தார்கள் என்று முன்னமே மொழிந்தேன். அம்மூவரில் தேவகூதியின் விருத்தாந்தத்தை உனக்கு விரிவாகச் சொன்னேன். அம்மனு மன்னவன் தனக்கு பிரியவ்ரதன் என்றும் உத்தான பாதன் என்றும் 2 புதல்வர்கள் இருப்பினும் இன்னும் புதல்வர்கள் வேண்டும் என்னும் விருப்பத்தினால் தன் புதல்வியாகிய ஆகூதியை இவளுக்கு பிறக்கும் புருஷ பிரஜையை எனக்கு புதல்வனாக கொடுக்க வேண்டும் என்னும் ஏற்பாட்டுடன் ருசி என்பவருக்கு கொடுத்தான். அதற்கு சதரூபையையும் அபிநந்தனம் செய்தாள். அவர் பிராமண சிரேஷ்டர். பிராமண வர்ணத்திற்கு ஏற்பட்ட தர்மங்களை எல்லாம் குறைவர அனுஷ்டித்து கொண்டு வருகையால் மிகுந்த பிரம்ம தேஜஸ் உடையவர், மகானுபாவர், பிரஜாபதிகளில் ஒருவர். அவர் ஆகூதியை பாரியையாக பெற்று கடும் தவம் செய்து பகவானை ஆராதித்து அந்த ஆகூதியிடத்தில் ஒரு பெண்ணையும் ஒரு புதல்வனையும் பெற்றார். அவருக்கு பிறந்த குழந்தைகளில் புருஷ பிரஜையானது யக்ஞஸ்வரூபியாகிய சாக்ஷாத் விஷ்ணுவின் அம்சமே ஆனது பற்றியே அவன் யக்ஞன் என்னும் பெயர் பெற்றான். ஸ்திரீ பிரஜை தட்சிணை என்னும் பெயருடையது. அது ஸ்ரீ மகாலட்சுமியின் அம்சம். ஆகையால் அப்பெண்மணி என்றும் அழிவில்லாதிருக்கும் தன்மையுடையவள். பிறகு ஸ்வயம்புவ மனு தன் புதல்விக்கு பிள்ளை பிறந்ததை கேட்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்து முன்பு தான் செய்த ஏற்பாட்டின்படி மகா தேஜஸ்வியாகிய அந்த புருஷ பிரஜையை தன் வீட்டிற்கு எடுத்து கொண்டு வந்தான். ருசியும் தட்சிணை என்கிற அந்த புதல்வியையே பிள்ளையாக பாராட்டி வளர்த்து கொண்டு வந்தார். அந்த ருசியின் புதல்வியாகிய தட்சிணை வளர்ந்து பர்த்தாவை மணம் புரிய விரும்புகையில் யக்ஞஸ்வரூபியும் ஸ்வயம்புவ மனுவுக்கு புதல்வனும் ஆகிய யக்ஞ பகவான் அவளை மணம் புரிந்தான். அவர்கள் இருவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர் ஆகையால் உடன் தோன்றல்கள் ஆயினும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் ஸ்ரீ மகாலட்சுமியுமே அங்கனம் பிறந்தார்கள். ஆகையால் அவர்கள் ஒருவரை ஒருவர் மணம் புரிவதில் விரோதமில்லை. அந்த தட்சிணையும் யக்ஞனை கணவனாக பெற்று
மிக்க மனக்களிப்புற்றிருந்தாள். யஞனும் தட்சிணையை பாரியையாக பெற்று சந்தோஷம் அடைந்து அவளிடத்தில் 12 புதல்வர்களைப் பெற்றான். அவர்கள் தோஷன், பிரதோஷன், சந்தோஷன், புத்திரன், சாந்தி, இடஸ்பதி, யித்மன், கவி, விபு, வஹ்னி, சுதேவன், ரோச்சனன் என்னும் பேருடையவர். அவர்கள் துஷிதரன் என்னும் பேர் பூண்டு தேவதைகள் ஆனார்கள். அந்த ஸ்வயம்பூவ மன்வந்தரத்தில் மரீச்சி முதலிய ரிஷிகளும் தேவர்களுக்கு தலைவனாகிய யஞனும் துஷிதரென்று பேர் பெற்ற தோஷன் முதலிய தேவர்களும் தமது சந்ததியை மேன்மேலும் வளர்த்தி லோக மரியாதையை பாதுகாத்து வந்தார்கள். ஸ்வயம்பூவ மனுவின் புதல்வர்கள் ஆகிய பிரியவ்ரதனும் உத்தானபாதனும் மகா தேஜஸ்விகள். அவர்களுடைய புதல்வர்களும் பேரன்மார்களும் கொள்பேரன்மார்களும் அவர்களுடைய வம்சங்களுமே மன்வந்தரம் முழுவதும் வியாபித்து உலகங்களை பரிபாலனம் செய்தார்கள். இங்ஙனம் ஆகூதியின் சந்ததியைச் சொன்னேன். ஸ்வயம்புவ மனு தன் புதல்வியாகிய தேவகூதியை கர்த்தமருக்கு கொடுத்தான். அவளுடைய விருத்தாந்தத்தை பெரும்பாலும் கேட்டனை அல்லவா? இனி பிரசூதியின் விருத்தாந்தத்தை சொல்கிறேன், கேட்பாயாக. மகானுபாவனாகிய மனு பிரசூதி என்னும் புதல்வியை பிரம்மபுத்திரராகிய தக்ஷ பிரஜாபதிக்கு கொடுத்தான். அந்த பிரசூதியின் சந்ததியே பெரியதாகி வளர்ந்து 3 லோகங்களிலும் நிரம்பிற்று. கர்த்தமருக்கு தேவகூதியிடத்தில் கலை முதலிய பெண்கள் பிறந்தார்கள் என்றும் அவர்கள் மரீச்சி முதலிய பிரம்ம ரிஷிகளை மணம் புரிந்தார்கள் என்றும் முன்னமே மொழிந்தேன் அல்லவா? அந்த கர்த்தம புத்திரிகளின் சந்ததியை சொல்கிறேன், கேட்பாயாக. கர்த்தமருடைய புதல்வியாகிய கலை என்பவள் மரீச்சி மகரிஷியின் பத்னி. அவள் கஸ்யபன் என்னும் பூர்ணன் என்றும் 2 பிள்ளைகளை பெற்றாள். அவ்விருவருடைய வம்சங்களால் இந்த ஜகத் முழுவதும் நிறைந்ததாயிற்று. வாராய், நல் இயற்கையுடையவர்களில் சிறந்தவனே! அந்த மரீச்சியின் புதல்வர்களில் ஒருவனாகிய பூர்ணிமன், விரஜன், விஸ்வகன் என்று 2 பிள்ளைகளையும் தேவகுல்யை என்கிற ஒரு பெண்ணையும் பெற்றான். திரிவிக்ரம அவதார காலத்தில் ஸ்ரீ விஷ்ணுவின் பாதத்தை பிரம்மதேவன் விளக்கும் பொழுது பெருகின ஜலம் கங்கை என்னும் நதியாய் பாய்ந்ததல்லவா? அந்த கங்கா நதியே இந்த தேவகுல்யை என்பவள். மேலும் தொடரும். அடியேன் ராமானுஜதாசன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.